பிளாஸ்டிக் உள்ளே போகுது. உள்ளே தண்ணி இருக்குதாம்மா? ஃபுல்லாக மேலே வந்தோம். நல்ல மழை பெஞ்சுன்னா? இல்லை ஜெனரேட்டில் இது சம்பு. சம்பா? சூப்பர். சம்புனா லாரி தண்ணி ஊற்றுறதா? இதுவா காவேரி வாட்டரா? வரும். இவ்வளோ தண்ணி வருதா? இன்றைக்கி பெங்களூரு காலையிலே 6 மணிக்கே வாக்கிங் கிளம்பிட்டேன். எதுக்கு தெரியுமா? நாகலிங்கம் பூ எடுக்கலான்ட்டு. போகிற வழியில் ஒரு லைன் வீடு இருக்கும். அங்கே வந்து கிணத்துல தண்ணி இறைப்பாங்க. நான் பார்த்துருக்கேன். அது கிணறுன்னு நினச்சிட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்தா சம்பு. தண்ணி வந்து வர தண்ணி நல்லா சம்பில் இது பண்ணி அதுக்கப்புறம் அவங்க கிணறு மாதிரி இறச்சி எடுக்கிறாங்க. அதையும் உங்களுக்கு அப்படியே காட்டுவன்ட்டு நல்லா பூனையும் பார்த்துட்டு அப்படியே வந்தோமா. அப்படியே இந்த நாகலிங்கம் மரத்துக்கிட்ட நான் வந்துட்டேன். அந்த இடம் ரோடு மேலே தான் இருக்கும். நம்ம கொஞ்சம் லேட்டாக போனாலும் பூவெல்லாம் பறிச்சிருவாங்க. அதனால் 6 மணிக்கு போனால் தான் பூ எடுக்க முடியும். அதனால் உங்களுக்கு பூவை எடுத்துட்டேன். நாகலிங்கம் பூவெல்லாம் எடுத்தாச்சு. சிவனுக்கு எடுக்கணும்னு எடுத்து வச்சுட்டு அந்த இடத்த விட்டு அப்படியே கிளம்பி நடந்து வந்தோம். காலையில் போனதில் ஒரு டீயை குடிப்போன்னு வந்தோம். அங்கே பஸ் ஸ்டாப்பில் ஒரு இடத்துல டீ குடிப்பாங்க. சூப்பராக பஸ் ஸ்டாப்பில் இந்த மட் கப்புன்னுவாங்களே அதில் டீ போட்டு விட்டுட்டு இருந்தாருங்க. காலையில் மட்டும் இருப்பார். ஒரு பையன், சின்ன பையன்தான். நல்லா சூப்பராக வந்து நல்லா ஏற்கனவே பாலை காய்ச்சி வச்சுருந்தப்படி அந்த பாலை காய்ச்சின பாலில் அப்படியே கொதிக்க வச்சு டீ தூள் போட்டு ஏலக்காய் போட்டு சூப்பராக கொடுத்தாருங்க. நல்லா பஸ் ஸ்டாப்பு உட்காந்து குடிச்சிட்டு வந்தேன். வந்து அதே இடத்துல உட்காந்துட்டேன் நான். நாங்கள் பஸ் ஸ்டாப் பக்கத்தில் வச்சுருக்காரு. அந்த சேரில் உட்காந்து ரசித்து டீயை குடிச்சிட்டு அதுக்கடுத்து போகணுமே, பூவெல்லாம் எடுத்தாச்சு, வீட்டுக்கு போகணும்ல. அதனால் சூப்பராக ஒரு டீயை குடிச்சாச்சு காலையிலேயே. சூப்பராக இருந்ததுப்பா. காலையில் ஏலக்காய் டீ குடிச்சிட்டு அப்படியே வந்தோமா ஒரு காம்பவுண்ட் சுவர் பக்கத்தில் இந்த மாதிரி நம்ம அப்படியே ஊதுனா அப்படியே பறக்கும்ல, அந்த காஞ்சி போன அந்த பூ இருந்துச்சு. அதை அப்படியே எடுத்து அப்படி ஊதி விட்டு பறந்து போச்சு. அது நம்ம சின்ன வயசில் பண்ணது. அதையும் அப்படியே விளையாடிட்டு வந்தாச்சு. இதெல்லாம் காலையில் 6 மணிக்கு எடுத்து நான் சிங்கிளாக தான் போனேன். கூட யாரும் வரல. அப்படியே நம்ம கிருஷ்ண கமலம், இது வந்து சாதாரண ரோட் சைடில் இருக்க கிருஷ்ண கமலம். ஒரிஜினல் கிடையாது, ஆனால் ஒரிஜினல் மாதிரியே இருக்கும். ஒயிட் கலர் இருக்கும். அது வந்து உங்களுக்கு வாடாமல்லி கலரில் இருக்கும். நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். நீங்கள் என்னுடைய யூடியூப்பில் பார்த்தா தெரியும். அதுக்கப்புறம் வன்னி இலை, இதெல்லாம் நான் வாக்கிங் போகும்போது பார்த்த மரங்கள், பூக்களை தான் உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கேன். இந்த வன்னி இலை பாருங்கள், அப்படியே சூரிய உதயம் வரப்போதா சூப்பராக கிளார் அடிக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் அப்படியே நடந்து வந்துக்கிட்டு இருக்கும்போது நிறைய மகிழம்பூ இருந்துச்சு. மரம் பூக்க ஆரம்பிச்சிச்சு. மகிழம்பூவெல்லாம் எடுத்தாச்சு. எவ்வளோ பூ எடுத்துகிட்டு வந்துருப்பாருங்க. நாகலிங்கம் பூ, மகிழம்பூ, கடையில் வந்து கொஞ்சம் ரெட் ரோஸு, மஞ்சள்லாம் வாங்கினேன், நெல்லிக்காய் வாங்கினேன், சங்குப்பூலாம் இருந்துச்சு. எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சாமி கும்பிடுவோம். ஓகேவா?